Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். விஜய் அவர் சரக்கே இல்லை, வன்மம் தான் இருக்கு. வன்மம், அவருடைய பேச்சு முழுவதும் வன்மம் கொட்டி கிடக்கிறது. அர்த்தமற்ற வன்மம். இளைஞர்களையும் சின்ன குழந்தைங்களையும் டான்ஸ் ஆட வச்சுட்டா எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்ற நினைப்பாது. என் கட்சி தொண்டர்களை சந்திக்க எனக்கே தடையா என்ன, நீங்க போய் பனையூர்ல உட்காந்துக்கிட்டீங்கன்னா உங்களை யார் சந்திக்க வேணாம்னு சொன்னது? பரந்தூர் போனீங்கல்ல, உங்களை யார் இறங்க வேணாம்னு சொன்னாங்களா? இறங்க வேண்டியதுன்னா ஒரே குடும்பமே இருக்கு மன்னராட்சி போல அப்படிங்கிற விமர்சனத்தை அந்த கூட்டத்தில் வைக்கிறாங்க. ஊழல் இல்லாத கட்சி திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ். ஊழல் இல்லாத கட்சி எங்கேயாவது இருக்கா? ஊழல் இருக்கு. சரி, நீங்க உங்கள்கிட்ட ஊழல் இல்லையா? திமுகவை எதிர்ப்பதுக்கு 1000 காரணங்கள் இருக்கு. உங்களுக்கு ஒரு காரணமாவது தெரியுமா? அவர் பேசும்போது நேற்று சொல்றாரு, இந்த பெண்களால தான் உங்க ஆட்சிக்கு ஆப்பு வரும். ஏன் நாலாந்திர பேச்சாளர் மாதிரி கதறீங்க? நீங்களும் ஏன் கதறீங்க? நீ வலிச்ச ஒரு படம் இளைஞர்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு படம் சொல்லுங்க. ஏதாவது ஒரு படம் இருக்கா? போதை கலாச்சாரத்தை உள்ள கொண்டு வந்தது உன் படம் தானே, லியோன்ற படம். இல்ல நீங்க அஜித் மாதிரி வந்தீங்களா உள்ள? உங்க அப்பா இல்லாம நீங்க யாருங்க? நீங்க முதலா நடிச்சு வந்த படங்கள்லாம் கவர்ச்சியின் உச்சம். கடைசியில் நடிச்ச வந்தவங்க போதையின் உச்சம். உனக்காக மாநாட்டில் விழுந்து செத்தவனே நீ பார்க்கல. 3 நாள் ஆச்சு போட்டாக்கு தான் படம் போட்டு அஞ்சலி செலுத்துற. 3 நாள் கழிச்சு உனக்கும் தொண்டர்களுக்கு என்ன கனெக்ஷனு? நீ தொண்டர் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கியா? உனக்குன்னு என்ன பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கு? நீ IAS ஆஃபீஸரை எப்படி ஹேண்டில் பண்ணுவ? இது சரியில்லை, இப்படித்தான் செய்யணும் சொல்லக்கூடிய வல்லமை உன்ட்ட இருக்கா? பணம் கொடுத்து உருவாக்குனது தானே அந்த ரசிகர் கூட்டம். அந்த ரசிகர் கூட்டம். ஆமா, அப்புறம் என்ன? நேற்று வரைக்கும் போதைப் பொருள் படம் எடுப்ப, கடைசியா ஜனநாயகன் ஒரு படம் எடுத்து உடனே எம்ஜிஆர் மாதிரி ஹீரோ ஆயிருவியா? நீ என்னங்க அது? நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர், அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு வந்திருக்கு. அது ஒரு பேசு பொருளாகவும் இப்போ இருக்குது. அடுத்த முதல்வர் தேர்வில் முதல் இடத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க. 2வது இடத்துல விஜய், தமிழக வெற்றி கழகம் விஜய். 3வது இடத்துல எடப்பாடி பழனிசாமி. 4வது இடத்துல பாஜக மாநில தலைவர் இருக்கிறார் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இது மாதிரி எத்தனையோ வரும். பெர்செப்ஷன் கிரியேஷன் அது. இவர்கள் அதாவது மக்களை போய் எங்கே சந்தித்தாங்க, எங்கே கருத்து கணிப்பு எடுத்தாங்க யாருக்கும் தெரியாது. இது இந்த மாதிரி பெர்செப்ஷனை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது சி ஓட்டர் வந்திருக்கு, அவங்க வந்திருக்கு, இவங்க வந்திருக்குன்னு எல்லா டிவியில் எடுத்து அந்த பெர்செப்ஷனை க்ரியேட் பண்ணி அப்படியே பர்சன்டேஜை கூட்டி மக்கள் மனங்களை வெல்லணுமே வெளியே பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக வெற்றி பெற்று விடலாம் என்று கனவு காண்பது தவறு. ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்து முதல் தேர்தலே சந்திக்கலை. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் விஜய் களத்துக்கு வரலங்கிற ஒரு விமர்சனம் நிறைய பேர் வைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுதே 18% அப்படின்னு ஒரு கணக்கை வச்சு சொல்கிறாங்க. அதான் ஒரு 18% கணக்கு. இப்போயே 18%. அதாவது அந்த குறிப்பிட்ட அந்த முதல்வர் தேர்வில் அந்த ஆப்ஷனில் 18%. அதான் 18 வரைக்கும் வந்துட்டாங்கல்ல. 18% இப்போயே அப்படின்னா முதல்வராக அவர் களத்தில் இறங்கி மக்களை சந்தித்து விட்டால் அதை 30% மாற்றிடுறது ஈஸி இல்லை உங்களுக்கு. இப்போ பெர்செப்ஷன் கிரியேஷன் இன்றைக்கி மீடியாவும் ஜேர்னலிசமும் பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு இதுக்கு தனியாக இது பெய்டு பெர்செப்ஷன் கிரியேஷன் டாஸ்காகவே எடுத்து பண்ணுறாங்க. இப்போ இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்களே, இவங்கெல்லாம் அந்த பெர்செப்ஷனை தானாக க்ரியேட் பண்ணுறாங்க. ஒரு ஆர்டிக்கலை பிளான் பண்ணுறது, ஒரு பேப்பரில் எழுதுறது, டிவியில் ஒரு தனியாக ஷோ பண்ணுறது, இது எல்லாமே இது கிரியேட் பண்ணி மக்கள் மனதில் இவருக்கு செல்வாக்கு இருக்கோ என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அது ஆக்சுவல் பிம்பம் கிடையாது. அது கிட்டத்தட்ட நீங்கள் எம்ஜிஆர் பார்த்தீங்க அப்படின்னா, எம்ஜிஆர் 40 ஆண்டு காலம் சினிமா துறையில், நாடகத்துறையில், சினிமா துறையில் இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி பாட்டுகளை செதுக்கி, வசனங்களை செதுக்கி, சினிமாவை செதுக்கி, பொதுவுடைமை சித்தாந்தத்தையும் திராவிட சித்தாந்தத்தையும் மக்கள் மனதில் கொண்டு விதைச்சி 40 வருடம் போட்ட உழைப்புக்கும் ஜஸ்ட் லைக் தட் ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி விஜயும் சினிமாவில் இருந்துட்டு தானே வராரு. சினிமா இவங்களுக்கு பிழப்பு. எம்ஜிஆருக்கு அது கிடையாது. எம்ஜிஆருக்கு அது ஒரு தனது கருத்துக்களை விதைக்கக்கூடிய ஒரு டூல். இவங்களுக்கு அது பிழப்பு. இவங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய, பணம் காய்க்கக்கூடிய மரம். விஜயோ இப்போ இருக்கக்கூடிய நடிகர்கள் எடுத்துக்கோங்க. எந்த நடிகராவது மக்களை திருத்துவதற்கு படம் எடுத்திருக்காங்களா?
மக்களுக்கு நல்ல சிந்தனைகளை கொடுப்பதற்கு படம் எடுத்திருக்காங்களா? இவர்கள் ஆடிய ஆட்டமும் டான்ஸும் பாடிய பாட்டும் இவர்கள் நடித்த நடிப்பும் இவர்கள் விதைத்த வன்முறையும் இவர்கள் எடுத்த போதை கலாச்சாரங்களும் இவர்கள் எடுத்த துப்பாக்கி கலாச்சாரங்களும் இவர்கள் எடுத்த ரவுடித்தன அரசியலும் ஹீரோயிசமும் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கியிருக்கோம்? எம்ஜிஆர் அப்படி ஏதாவது ஒரு பார்த்த நடிச்சிருக்காரா? சொல்லுங்க. இவங்க என்ன சினிமாவில் வந்து மக்களை திருத்துறதுக்கோ மக்களுக்கு நல்ல கருத்துக்களை விதைப்பதற்கோ இவர்கள் வந்து உழைச்சிருக்காங்க. இவர்கள் ஒரு என்டர்டெய்னர்ஸ், அவ்வளோதான். என்டர்டெய்னர்ஸ் பாட்டை பார்த்து ஜாலியாக ஆடிட்டு போவான். இன்றைக்கி யூடியூப் எடுத்துக்கிட்டீங்க, இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1008 என்டர்டெய்னர்ஸ் இருக்கான். 1008 லைவ் ஷார்ட்ஸ் போடுறான், ரீல்ஸ் போடுறான். 1008 பேர் என்டர்டெய்னர் இருக்கான். மில்லியன் கணக்கில் பார்வையாளர்கள் இருக்காங்க. இவரெல்லாம் மக்கள் மத்தியில் வந்து ஆட்சியை பிடிச்சிட முடியுமா? அதாவது ஒரு தமிழக மக்களை அவ்வளவு குறைவாக இட போட்டிங்களா? அதாவது ஒரு டீ கடை வந்து அரசியல் வகுப்பறை. அது ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடை பேப்பரை படிச்சுட்டு அரசியல் வகுப்பறை. அது மாலை நேர பள்ளிக்கூடங்களாக திமுகவினுடைய மேடைகள். அன்றைய திமுக தலைவர் அண்ணா காலத்திலிருந்து அந்த திமுகவினுடைய தலைவர்கள் உரையாற்றிய மேடைகள் வந்து மாலை நேர பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. அப்படி அறிவை வளர்த்த நாடு இந்த தமிழ்நாடு. இதில் வந்து நீங்கள் படத்தில் நடித்து டான்ஸ் ஆடி இளைஞர்களையும் சின்ன குழந்தைங்களையும் டான்ஸ் ஆட வச்சுட்டா எல்லோரும் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்ற நினைப்பாது. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. இப்போ அவர் பொதுக்குழுவில் அவர் பேச்சை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அவர் வந்து 2026 இதுவரைக்கும் இல்லாத ஒரு தேர்தலை இந்த தமிழகம் சந்திக்க போகுதுங்கிறாரு. அவர் பொதுக்குழு பேச்சை பார்த்தேன். நான் வந்து விஜய் மேலே வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் தான் எனக்கு இருந்தது. நல்லா வரட்டும், ஒரு நடிகர் வரட்டும், ஒரு வித்தியாசமாக வரட்டும், ஒரு மாற்று சிந்தனையோடு வரட்டும் என்று நினச்சேன். ஆனால் வந்து விஜய்கிட்ட ஒரு சரக்கே இல்லை, வன்மம் தான் இருக்குது. வன்மம், அவருடைய பேச்சு முழுவதும் வன்மம் கொட்டி கிடக்கிறது. அர்த்தமற்ற வன்மம், காரணமற்ற வன்மம். இல்லை, அவர் முதல்ல கோபப்பட்டு பேசுனது வந்து இப்போது மாநாடு, தமிழக வெற்றி கழகம் மாநாடு ஆரம்பித்ததுலேருந்து பொதுக்குழு வரைக்கும் ஒரு நடத்துறதுக்கு அவ்வளவு தடைகள் இருந்தது. ஒன்றையும் அந்த தடைகளை மீறி தான் வர வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் ஒரு தடையாங்க? என்னங்க தடை இது? ஏங்க போலீஸ் வந்து பெர்மிஷன் எடுக்க சொல்கிறாங்க, ப்ராப்பராக பண்ண சொல்கிறாங்க. யார் போனாலும் அப்படி தானே சொல்லுவாங்க. அது எந்த கட்சி போனாலும் அதுதானே கொடுப்பாங்க. என் கட்சி தொண்டர்களை சந்திக்க எனக்கே தடையாக என்ன? நீங்கள் போய் பனையூரில் உட்காந்துக்கிட்டீங்கன்னா உங்களை யார் சந்திக்க வேணாம்னு சொன்னது? உங்களை யார் பரந்தூர் போனீங்கல்ல, உங்களை யார் இறங்க வேணாம்னு சொன்னாங்களா? இறங்க வேண்டியதுன்னு இறங்கினா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா போலீஸு? வேன்லேருந்து இறங்கினா அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? பரந்தூர் என்ன தேர்தல் பிரச்சாரத்துக்காக போனீங்க? மக்களை சந்திக்க தானே போனீங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு போராட்டக்காரர்களையாவது சந்தித்து பேசுனீங்களா? நீங்கள் இறங்கி அவங்ககிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்களா? நீங்கள் பண்ணாததெல்லாம் எதுக்குங்க வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சி மேலே பழிய போடுறீங்க? மக்கள் என்ன அந்தளவுக்கு விவரம் இல்லாதவர்களா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஆமாம் ஜாமி ஆடுறதுக்கு? ஏங்க, நீங்கள் ஒரு தலைவன், ஒரு கட்சியினுடைய தலைவன் ஒரு பேசுனா அது இன்ஸ்பிரேஷன் ஸ்பீச்சாக இருக்கணும். மக்களோட கலந்துரையாடணும். உன் தொண்டர்கிட்டே வந்து கலந்துரையாடணும். என்னமோ ஆக்ரோஷமாக கதறல் சத்தம் கேட்குறான்னு நீங்கள் தான் கதறிட்டு இருந்தீங்க இப்போ 20 நிமிஷம். கதறல் சத்தம் எந்த கதறல் சத்தம் கேட்குது? கதறல் சத்தம் கேட்குதான்னு கேட்டுட்டு 24 நிமிஷம் இவர் தான் கதறினார். நான் என்னடா ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்காரு இவருக்கு என்னாச்சு? எழுதி கொடுக்குறேன், உருப்படியாக எழுதி கொடுத்தானா இல்லையான்னு தெரில. அதாவது நீ வந்து என்ன பேசணும்? என்னமோ முத்துவேல் கருணாநிதி, ஸ்டாலின், நரேந்திர மோடி அப்படின்னு பேர் சொல்ல மாட்டான்னு சொன்னீங்க. நான் பேர் சொல்லிட்டா போதுமா அப்படின்னு பேர் சொல்லிட்டா போதுமா? அதான் ஆட்சியா? அதான் வந்து அரசியலா? மக்களாட்சி நடத்துகிறேன்னு சொல்லிட்டு மன்னராட்சி போல் நடத்துகிறீங்க. அது மன்னராட்சின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் கொடுங்க, சிம்பிள் ரீசன் கொடுங்க. இது வரைக்கும் நடந்த தேர்தல் எடுத்துக்கோங்க. ஸ்டாலின் வந்த பிறகு, ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு கலைஞர் கருணாநிதி இருக்கும் வரை ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆகலையே? ஆனாரா? ஆகலையில. அவர் செயல் தலைவர் ஆகிறதுக்கே அன்பழகன் சொன்ன பிறகு தானே செயல் தலைவர் ஆகினாங்க. ஆல்மோஸ்ட் கலைஞரால் வந்து செயல்பட முடியலை என்ற நிலை வரும்போது தான் செயல் தலைவராக ஆக்கினாங்க. ஒன்றே மாதிரி இன்றைக்கி நேற்று வந்து அரசியல்வாதி இல்லை ஸ்டாலின். நான் சின்ன பிள்ளையில் எங்கள் ஊரில் நான் ஏடிஎம் கேட்பேன். எம்ஜிஆர் தொகுதி எங்கள் தொகுதி.
நான் சின்ன பிள்ளையில் 10th படிக்கும் போதும் ஸ்டாலின் வந்து சைக்கிள் பயணம் வந்தாங்க எங்கள் ஊருக்கு. அருப்புக்கோட்டை தொகுதியில் தோணுகால் என்ற கிராமத்துக்கு சைக்கிள் பயணம் வந்து எங்கள் ஊரில் வந்து டீ கடையில் டீ குடித்தது நான் பார்த்துருக்கேன். களத்தில் இறங்கி பணியாற்றிய வர்ற அந்த ஸ்டாலின் அவர் இவ்வளவு தூரம் பணியாற்றி அவர் வந்து கடைசி வரைக்கும் இப்போ எம்எல்ஏவாக செலக்ட் பண்ணப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்தலில் போட்டியிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்து இத்தனை போராட்டத்துக்கு பின்னால் கலைஞர் மரணத்துக்கு பின்னால் தான் அவர் வந்து தலைவரானார். அப்போ இவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவரும் டைரெக்டாக வந்துட்டார். அவரும் களத்துக்கு வந்தார், எலெக்ஷனில் நின்னார். ஏன் மக்கள் தோற்கடிக்க வேண்டியதானே அவரை? இவர் வந்து வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அவரை தோற்கடிச்சிருக்கலாம்ல. ஒரே குடும்பமே இருக்குது மன்னராட்சி போல் அப்படிங்கிற விமர்சனத்தை அந்த கூட்டத்தில் வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அதை? பாருங்கள், கடந்த 50 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழகத்தை ஆண்ட கட்சிகள், இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து மக்கள் நலத்திட்டங்கள் எவ்வளோ கொண்டு வந்தாங்க? அனைத்து மக்கள் நலத்திட்டங்களும் இந்த 2 கட்சியும் பிரபல்யம். உலகமே இவங்க பண்ண மக்கள் நலத்திட்டங்களை பார்த்து காப்பி அடிச்சுட்டு இருக்கு. எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தை உலகம் WHO ஃபாலோ பண்ணிச்சு. இன்றைக்கு முதல்வர் கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தை இன்றைக்கி வட மாநிலங்கள் ஃபாலோ பண்ணுது, மற்ற எல்லா நாடுகளும் அதை ஆதரிக்கிறாங்க. மகளிருக்கு எண்ணற்ற திட்டங்கள், படிக்கிற மாணவர்களுக்கு எண்ணற்ற திட்டங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு திட்டங்கள், லேப்டாப்பு, இன்றைக்கி இப்போ அடுத்து டேப்லெட்டு கொண்டாடுறாங்க. இது மாதிரி ஆயிரக்கணக்கான திட்டங்களை வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் 2 பேரும் கொடுத்துருக்காங்க. எல்லாம் மக்களுக்கு பயனடையக்கூடிய திட்டங்கள் தானே. கிட்டத்தட்ட 10,000லேருந்து 13,000 கோடி மக்களது வரிப்பணம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பயனடையக்கூடிய வகையில் தான் இந்த சமூக நல திட்டங்களை இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டான மாநிலமாக தமிழகம் செயல்படுத்தி அதன் மூலமாக வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அதன் மூலமாக ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை உயர்த்தி மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்டு, இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டு இதெல்லாம் குறைச்சி வாழ்க்கை தரத்தை கூட்டி பள்ளி கல்வியை வந்து உயர்த்தி எல்லா இடத்துலையும் இன்ஜினியரிங் காலேஜை கொண்டு வந்து பொருளாதாரத்தை மேம்பாட்டுக்கு கொண்டு வந்து அனைத்து துறைகளையும் வளர்ச்சி அடைய வைத்து இன்றைக்கு தமிழகம் வளர்ந்த நாடுக்கு இணையான நாடாக மாறுவதற்கு இன்னமும் தமிழகம் தயாரில்லை. ஆனாலும் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழகம் முன்னணி மாநிலங்களில் ஒரு மாநிலமாக இருக்கா இல்லையா? எல்லா பாராமீட்டர்லேயும் எல்லா இதுலேயும் கவர்னன்ஸில் இருக்குது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் SDGயில் இருக்குது. 2வது மாநிலம் கேரளா, ஃபஸ்ட்டு தமிழ்நாடு 2, 88 பாயிண்ட்ஸோட. இன்றைக்கு பிஜேபி ஆளக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் 50 பாயிண்ட்டு 60 பாயிண்டில் பின்தங்கி இருக்குது. இத்தனையும் முன்னுக்கு கொண்டாந்தது யார்? முக ஸ்டாலின் குடும்பத்துக்காக மட்டும்தான் கொண்டாந்தாரா? ஊழல் இருக்குது. ஊழல் இல்லாத கட்சி ஏதாவது இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். ஊழல் இல்லாத கட்சி திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ். ஊழல் இல்லாத கட்சி எங்கேயாவது இருக்கா? ஊழல் இருக்குது. சரி, நீங்கள் உங்கள்கிட்ட ஊழல் இல்லையா? உங்களுடைய ரசிகர்கள் பதவிக்கு, ஒன்றிய செயலாளர் பதவிக்கு 15 லட்சம், 5 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம் கேட்குறாங்க. கம்ப்ளைண்ட் வந்து டிவியில் பேட்டி கொடுத்துருக்காங்களே, அதை உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதா? உங்ககிட்ட நேரடியாக ஒர்க் பண்ணக்கூடிய பொதுச் செயலாளர் மேலே கம்ப்ளைண்ட்டு, அவர் இல்லைன்னு சொல்லி மறுப்பார். அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் போயிடுவீங்க. நீங்கள் எப்படி ஊழலை ஒழிப்பீங்க? நீங்கள் வாங்குகிற படத்துக்கு உங்களை வந்து நெய்வேலி படப்பிடிப்பில் இருந்து இன்கம் டேக்ஸ் வேனில் ஏற்றி வீட்டுக்கு கூட்டு போனானே இன்கம் டேக்ஸ்காரன், அன்றைக்கு உதித்ததா கட்சி ஆரம்பிக்க வேண்டுமென்ற யோசனை உங்களுக்கு? அன்றைக்கு தான் உதிச்சதா உங்களுக்கு? அப்போ யாரை மூலமாக உதிச்சது கட்சி ஆரம்பிக்கணுன்ற யோசனை? அந்த இன்கம் டேக்ஸில் சுறா படத்துக்கு கிட்டத்தட்ட 5 கோடி யாருக்கு செலவழிச்சிருக்கீங்க? ரசிகர் பண்ணுறதுக்கு செலவழிச்சிருக்கீங்க. எதுக்கு? உங்கள் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கு, உங்கள் கட் அவுட்டுக்கு விளம்பரம் பண்ணுறதுக்கு, படத்துக்கு விளம்பரம் பண்ணுறதுக்கு, நோட்டீஸ் அடித்து ஓட்டுறதுக்கு, ரசிகர்களை கூப்பிட்டு வர்றதுக்கு. இதுக்கு உங்கள் பணத்தை நீங்கள் செலவழித்து நீங்கள் ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணிருக்கீங்க. இப்படி தானே எல்லா படத்துக்கும் பண்ணியிருப்பீங்க. இருக்கா இல்லையா? நீங்கள் கொடுத்த அஃபிடவிட்டில் இருக்கா இல்லையா? இன்கம் டேக்ஸ் கொடுத்த அஃபிடவிட்டில் இருக்கா இல்லையா? இது ரசிகர்களாக சேர்ந்து பண்ணுறது இல்லையா? அப்போ இவர் தான் பணம் கொடுத்துருக்காரு. இவர் பணம் கொடுத்துருக்காரு, இன்கம் டேக்ஸினுடைய அந்த அஃபிடவிட்டில் இருக்கா இல்லையா?
தெளிவாக போட்டிருக்கானே அதில். நீங்கள் தானே உங்களை தானே பிடிச்சிட்டு போயிருக்கான், உங்களை தானே கூப்பிட்டு போயிருக்கான். ரஜினிகாந்த் வர முடியலை அப்படின்னு சொன்னோன்னா உங்களை மாட்டி விட்டான்ல இப்போ கட்சி ஆரம்பிக்க வச்சு. இப்போ யாருக்கு தூண்டுதலில் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க? இல்லை, இது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. பாஜகவுடைய பி டீம்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் நேற்று பேசும்போது பாஜகவையும் எதிர்த்து தான் கடுமையாக பேசுகிறாரு. பாஜக தான் எதிர்த்து பேசுகிறாரு. சீமான் தான் எதிர்த்து பேசுகிறாரு. சீமான் தான் எதிர்த்து பேசுகிறாரு. எடப்பாடி ஜிஎஸ்டின்னு சொல்லி இவ்வளவு வாங்குறீங்க போறீங்க, ஆனால் ஒதுக்குறது நிதி ஒதுக்குறது கம்மியாக ஒதுக்குறீங்க. ஆமாம், அப்படிலாம் நேற்று கடுமையாக பேசுகிறாரு. போராட்டம் பண்ணிட்டாரா? தொகுதி சீரமைப்புக்கு வந்து தொண்டர்களை வச்சு போராட்டம் பண்ணிட்டாரா? அதெல்லாம் கண்டிக்கிறார். மும்மொழி திட்டத்துக்கு போராட்டம் ட்விட்டரில் கண்டிச்சா போதுமா? நேற்று பேச்சிலையும் கண்டிக்கிறாரு. என்ன கண்டிச்சு? அதை என்ன சீமான் கண்டிக்கிறாரு, எடப்பாடி கண்டிக்கிறாரு, தான் கண்டிக்கல பிஜேபியா. எடப்பாடி கண்டிக்கிறாரு, சீமான் கண்டிக்கிறாரு, இவங்க எல்லாருமே கண்டிக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் கூட்டணி தான் இருக்காங்க. அவங்களாம் வெளிப்படையான கூட்டணியில் இருக்காங்க, நீங்கள் மறைமுக கூட்டணியில் இருக்கீங்க. அவ்வளோதான், வேற என்ன வித்தியாசம்? இல்லை, அவங்க இன்னொரு இது சொல்கிறாங்க, திமுகவை எதிர்த்து பேசினா உடனே பிஜேபி பி டீம் சொல்லி. இல்லை, எதிர்த்து நீங்கள் எங்கே பேசியிருக்கீங்க? என்ன பேசியிருக்கீங்க? இப்போ நேற்று என்ன திமுக எதிர்த்து என்னத்தை பேசிட்டீங்க? எல்லாரும் பேசுகிறத நீங்கள் பேசுகிறதுக்கு நீங்கள் எதுக்கு விஜய்? எல்லாரும் பேசுகிறதுக்கு நீங்கள் எதுக்கு? திமுகவை எதிர்ப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்குது. உங்களுக்கு ஒரு காரணமாக தெரியுமா? திமுகவை எதிர்ப்பதற்கு, திமுகவுடைய ஆட்சி முறை நிர்வாகத்தை எதிர்ப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்குது. சும்மா போகிற போக்கில் ஏதாவது எழுதி கொடுத்த மின்சார கட்டண உயர்வு, மின்சார தொழிலாளர்களுக்கு வேலை இல்லை, போக்குவரத்து தொழிலாளர்களை நாங்கள் பார்ப்போம், இப்படி சொல்லிட்டு போனால் போதுமா? இதுக்கு தான் நீங்கள் வேணுமா? பேசும்போது ஒரு நடுவில் ஒரு குறிப்பிட்டீங்க, பெண்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை இந்த திராவிட கட்சிகள் செய்து, அதுவும் அதிமுகவும் நிறைய செஞ்சுருக்கு, திமுகவும் இப்போ நிறைய செஞ்சுருக்குன்னு சொன்னீங்க. அவர் பேசும்பொழுது நேற்று சொல்கிறாரு, இந்த பெண்களால் தான் உங்கள் ஆட்சிக்கு ஆப்பு வரும், பெண்களால் தான் உங்களுக்கு தோல்வி வருங்கிறார். இது அவங்க மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்துருமா? அதை வந்து இங்கே பேசிகிட்ருக்காரு. பெண்களுக்கு வந்து இன்றைக்கி ஒவ்வொரு பெண்களுக்கும் உரிமை தொகை 1000 வந்து கிட்டத்தட்ட 1,15,00,000 பேருக்கு உரிமை தொகை கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு உயர்கல்வி படிக்க போனால் அதுக்கு 1000 உரிமை தொகை, உயர்கல்வி படிக்க போனால் அதுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. இப்படி பல்வேறு பஸ்ஸில் போனால் அதுக்கு இலவசம், இப்படி பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்திகிட்ருக்காங்க. இன்னமும் நீங்கள் பாருங்கள், அம்மா உணவகத்தை வந்து ஸ்டாலின் நிறுத்தலை. ஜெயலலிதா பேரில் ஆரம்பிச்சுன்னு ஸ்டாலின் நிறுத்தலை. அந்த வன்மத்தை வைத்து அவர் நிறுத்தலை. அவர் இன்னமும் வந்து அதை பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திகிட்ருக்காரு. ஜெயலலிதா காலத்தில் தாமிரபரணி கருமணி நம்பியார் திட்டம் இவர்கள் போட்டாங்க, திமுக ஆட்சி போட்டதை கலைஞர் போட்டாருனாலும் நிறுத்துகிறாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு அத்திக்கடை அவிநாசி திட்டத்துக்கு மிச்ச தொகையை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. மதுரவாயல் திட்டம் வந்து முந்தைய ஆட்சி போட்டதுன்னு சொல்லி நிறுத்துனாங்க, அதை ரீடெண்டர் விடுறதுக்கான ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் பதவியை அலங்கரிக்கக்கூடியவர்கள் ஒரு தலைவனுக்குரிய பண்புலன்களோடு இருக்கணும். ஒரு நாளாந்திர பேச்சாளர்கள் பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. நேற்று விஜய் பேசுனது அப்படி தான் இருந்தது. எதுவோ ஆக்ரோஷமாக, எதுக்கு ஆக்ரோஷமாக கத்திட்டுருக்கு? ஏன் கரைச்சல் பண்ணுறீங்க? ஏன் கதறீங்க? எப்படி ஏன் வந்து நாளாந்திர பேச்சாளர் மாதிரி கதறீங்க? உங்கள்கிட்ட தான் இருக்கவெல்லாம் வந்து கதறான், நீங்களும் ஏன் கதறீங்க? வந்து ஒரு மக்கள்கிட்ட வந்து பேசுங்க, மக்களோட உரையாடுங்க, உங்கள் தொண்டர்களோட பேசுங்க, ஒரு இன்ஸ்பயர் பண்ணுங்கள். ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்பீச்சே கிடையாது அது. எப்படி உங்களை ஏற்றுக்கிறது? நீங்கள் மன்னராட்சின்னு சொல்கிறீங்க. மன்னராட்சிக்கு அப்போ மன்னராட்சினா என்னது? எலெக்ஷன் உண்டா அதுக்கு? மன்னராட்சிக்கு மக்கள் தேர்ந்தெடுத்தானே பதவிக்கு வர்றாங்க. எப்படி நீங்கள் மன்னராட்சின்னு சொல்லலாம்? எப்படி சொல்லப்படுச்சு? மன்னராட்சின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? அந்த ஆதவர்ஜுனா யார்? மார்ட்டின் லாட்ரி, சுரண்டல் லாட்ரி வைத்து நடத்தக்கூடிய மார்ட்டினுடைய மருமை. இன்றைக்கு பிஜேபிக்கு 1000 கோடியும் திமுகவுக்கு 500 கோடியும் எலக்ட்ரல் பாண்ட்ஸில் கொடுத்தவங்க தானே இவங்க. இன்றைக்கு பின்னால் வந்திருக்காங்க அப்படின்னா மார்ட்டின் லாட்ரி மட்டும் சேர்த்துக்கிட்டீங்களே, மார்ட்டின் லாட்ரி மூலமாக வந்திருக்காரு அப்படின்னு ஏன் 1000 கோடியை கொண்டாந்து கொடுத்துருவாருண்ணா? அவர் தான் பணத்தை கொண்டாந்து கொடுக்க போகிறாருண்ணா? அது மட்டும் இல்லாமல் என்ன இலக்கு வச்சுருக்காரு உங்கள் பொதுச் செயலாளர்? என்ன இலக்கு வச்சுருக்காரு? ஒரு தொகுதிக்கு 2.5 கோடி. யார் ஃபேன் கொண்டாடணும்? யாருக்கு வந்து சீட்டு கொடுக்குறாங்களோ 234 தொகுதியிலையும் 2.5 கோடி ரூபாய் செலவழிக்கணும் வேட்பாளர். ஆமாம், மேற்படி எவ்வளோ செலவழிக்கணும்? இதுபடி கிட்டத்தட்ட அரௌண்ட் 30 லட்சம் ரூபா செலவழிக்கணும். இதுதான் வந்து எலெக்ஷன் கமிஷன் வரையறுத்த வரம்பு. 2.5 கோடி செலவழிக்கணும்னு தொகுதிக்கு வச்சுருக்கீங்களே இப்போயே. நீங்கள் எப்படி திமுக அதிமுக விட வித்தியாசமான ஆட்சியை கொடுக்க போகிறீங்க? உங்கள்கிட்ட எப்படி ஊழலற்ற ஆட்சியை நான் எதிர்பார்க்குறது? பொதுமக்கள்
கடைசியாக முடிக்கும்போது அதான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எவ்வளோ தடைகள் வேணாலும் போடுங்க, போட்டி வந்து தாவேகாவுக்கும் திமுகவுக்கும். இவர் சொன்னால் போதுமா? இவர் நெரேட்டிவை செட் பண்ணிட்டா போதுமா? அவன் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எழுதி கொடுத்துருப்பாங்க, தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு நீங்கள் கடைசியாக சொல்லிட்டு வந்தீங்கன்னா அதுதான் நெரேட்டிவ் செட் ஆகும்னு. எப்படியா செட் ஆகும்? நீ இன்னும் களத்துக்கே போகலையே. அதிமுகவை அவர் டச் பண்ணாமே இருக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனம் இன்னமும் இருக்குது. அதிமுகவை அதாவதுங்க வந்தவன் போனவன்லாம் அதிமுகவை ஓக்கிறதுக்கு உழைச்சிட்டு இருக்கான். இது தெரியாமல் எடப்பாடி வந்து ஃபூல்ஸ் பேரடைஸில் வாழ்ந்துட்டுருக்காரு. வந்தவன் போனவன்லாம் வந்து ஏடிஎம்கேனுடைய ஓட்டை பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கான். ஒன்று பிஜேபி அதிமுக ஓட்டை தூக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கு. இந்த பக்கம் ஆர்எஸ்எஸ் சீமான் மூலமாக அது பக்கம் ஒரு ஓட்டை காலி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கு. இங்கிட்டு விஜய் வந்து அதிமுகவை டச் பண்ணாமல், அதிமுகவை பற்றி பேசாமல், நான் தான் அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லி சாட்டையை தூக்கிட்டு நான் ஆணையிட்டால் படத்தில் ஆதவர்ஜுனா தானே நேற்றுக்கு மீட்டிங்கில் சொல்கிறார், அண்ணா எம்ஜிஆர் விஜய் அப்படின்னு தானே சொல்கிறார். என்ன அண்ணா எம்ஜிஆர்? அண்ணாவுக்கு நிகராக ஒரு இன்டலெக்சுவல் யாராவது இருக்காங்களா? அண்ணா மாதிரி ஒரு இன்டலெக்சுவல் ஒரு பொலிட்டீஷியனை யாராவது பார்த்துருக்கீங்களா? இங்கே அந்த அண்ணாவை உயர்த்தி பிடித்தவர்கள் தான் கலைஞரும் எம்ஜிஆரும். எம்ஜிஆர் அண்ணா பேர்லேயே கட்சி ஆரம்பித்தார். அண்ணா இசத்தை ஆட்சி கொண்டு வருன்னு சொன்னார். அண்ணாவைத்தான் முதன்மைப்படுத்தினார் எம்ஜிஆர். எத்தனை ஆண்டு காலம் வந்து தனக்கான பாதையை வகுத்தார். நீ என்ன பாதை வகுத்திருக்க? நீ வகித்த ஒரு படம் வந்து இளைஞர்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு படம் சொல்லுங்க போவோம். ஏதாவது ஒரு படம் இருக்கா? ஒரு படம். போதை கலாச்சாரத்தை உள்ளே கொண்டு வந்ததே ஓம் படம் தானே, லியோன்ற படம். அப்போ நீங்கள் நடிக்கிறதெல்லாம் வந்து கோடிக்கணக்கில் பணத்தை கொள்ளையடிக்கிறது, மக்களை இளைஞர்களை ஏமாற்றி இளைஞர்களை தவறான வழிக்கு வழிநடத்தி இளைஞர்களை வந்து போதை கலாச்சாரத்துக்கு அடிமைப்படுத்தி இளைஞர்களை ரவுடி கலாச்சாரத்துக்கு அடிமைப்படுத்தி அந்த இளைஞர்கள் கொடுக்குற காசை வைத்து நான் உச்சபட்ச நடிகர் என்று நீயே சொல்லிக்கிட்டு உங்கள் படத்திற்கு போஸ்ட் அடிக்கிறதுலேருந்து பாலாபிஷேகம் பண்ணுற வரைக்கும் நீங்களே பணம் கொடுத்து எல்லா வேலையும் பண்ண வச்சா அந்த இளைஞன் தான் இன்றைக்கி உங்கள் பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்களாக இருக்கான். பணம் கொடுத்தா வேலை பார்ப்பான். 2.5 கோடி கேட்டேன்னா இன்றைக்கி வெளியே வந்திருக்கு. எத்தனை இடத்துல சொல்லிகிட்டு இருக்கான், எங்கிட்ட பணம் கேட்குறாரு உங்கள் பொதுச் செயலாளர் அப்படின்னு. எத்தனை இடத்துல? அப்போ கட்சி பதவிக்கே பணம் கேட்குறாங்க. அவங்க சொல்லும்போது தலைவருக்காக பல ஆண்டு காலமாக ரசிகர் மன்றத்தில் இருந்து போஸ்ட் ஓட்டுறவங்க அவங்களுக்கு தான் சீட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. போஸ்ட் ஓட்டினவங்க மேடையில் உட்காந்துருந்தாங்க. போஸ்ட் ஓட்டினவங்க ஒருத்தன் உட்காந்துருந்தாங்க காமிங்க. போஸ்ட் ஓட்டினவன் ஒரு தொண்டனை காமிங்க. புஷி ஆனந்த் போஸ்ட் ஓட்டினாரா? தனக்கு தான் முதலமைச்சர்னு போஸ்ட் ஓட்டினார் நேற்று வாரே வச்சு. அப்போ விஜய் அவர் கண்டிச்சார், எனக்கு தெரியாமல் இதெல்லாம் நடந்திருக்கு. ஏன்னா எப்படி நடக்கும்? உனக்கு தெரியாமல் ஒரு படமே போட முடியாத எப்படி போஸ்ட் ஓட்டுவான்? உனக்கு தெரியாமல் யார் படத்தை என்ன சைஸில் போடணும்னு புஷியானந்துட்டு அப்ரூவல் வாங்காமல் படமே போட முடியாதுன்னு ஜான் ஆரோக்கியசாமி ஒரு நாள் இந்த ஆடியோ லீக்ஸில் சொன்னார்ல. அப்புறம் எப்படி ஓட்டுவான் போஸ்ட் ஒட்ட வச்சுட்டு ஒரு பெர்செப்ஷனை விஜய்க்கு தெரியாமையே புஷியானந்து ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணுறாரு. எனக்கு போட்டி வந்துடாத, நீ வேணா உன்னை புதுச்சேரி மாநில முதல்வராஜா ஆக்கிடுற, நீ அங்கே போயிரு அப்படின்னு விஜயே சொல்ல வைக்கிறதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அவ்வளோ தெரியுது. இவங்க வர்றதுக்குள்ளேயே இந்த கனவு. அப்படின்னா நீங்கள் ஏங்க ஏதாவது ஒரு தமிழகத்தினுடைய ஜீவாதார பிரச்சனைகளை பற்றி ஆழமாக சிந்தித்து பேசக்கூடிய ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் நாலேஜ் விஜய்கிட்ட இருக்காப்பா? இது வரைக்கும் வந்திருக்கா? இது வரைக்கும் எத்தனை உனக்கு ஆலோசகர்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா, பிரசாந்த் கிஷோர், புஷி ஆனந்த், ஒரு மிகப்பெரிய ஜெனரல் செக்ரட்டரி, இத்தனை பேரையும் மேடையில் வச்சுக்கிட்டு எதையாவது ஒன்றாவது வந்து மக்களை கவர்ற மாதிரி பேசுகிறீங்களா? மாநாட்டு மேடையிலையும் அப்படி தான் பேசுகிறீங்க, பாயாசமானு. இங்கேயும் வந்து வன்மம் தான் வெளிப்படுது உங்கள் பேச்சில். உங்கள் பேச்சில் ஒரு தலைவனுக்குரிய பண்பு நலன்கள் வெளிப்படுதா? உங்கள் பேச்சில் வந்து எல்லா கிராஸ் செக்ஷன் ஆஃப் த பீப்புளை வந்து இவர் நல்லவர், இவர் செய்யணும்னு நினைக்கிறாருன்னு சொல்ல முடியுமா உங்களால்? இவர் நடித்த படங்கள் வந்து எங்களுக்கு பாடமாக இருந்திருக்கு சொல்ல முடியுமா? இவர் நடித்த பாடல்கள், இவர் இனிஷியலாக இவர் வாரிசிலிருந்து வரலையா? இவர் வாரிசு நடிகர் தானே. இவங்க அப்பா மூலமாக தானே இவர் வந்தார் படத்து சினிமாவுக்கே. மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கல்ல. மக்கள் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? மக்கள் எப்போ ஏற்றுக்கிட்டாங்க? யார் மூலமாக ஏற்றுக்கிட்டாங்க? நடிகரா? எப்படி உள்ளே வந்தீங்க நீங்கள்? ரஜினிகாந்த் மாதிரி உள்ளே வந்தீங்களா?
ரஜினிகாந்த் மாதிரி தனியாக வந்தீங்களா? சுயம்பா வந்தீங்களா? பாலச்சந்தர் அவரை உருவாக்குனாரு, பாரதி ராஜா உருவாக்குனாரு, அப்படி வந்தீங்களா நீங்கள்? இல்லை நீங்கள் கமலஹாசன் மாதிரி வந்தீங்களா? இல்லை நீங்கள் அஜித் மாதிரி வந்தீங்களா? உள்ள எப்படி வந்தீங்க? யார் இல்லாமல் வந்தீங்க? நீங்கள் உங்கள் அப்பா இல்லாமல் நீங்கள் யாருங்க? நீங்கள் முதலாக நடித்து வந்த படங்கள்லாம் கவர்ச்சியின் உச்சம். கடைசியில் நடித்த வஞ்சங்கள் போதையின் உச்சம். கவர்ச்சியின் உச்சத்தையும் போதையின் உச்சத்தையும் வச்சுக்கிட்டு பக்கத்தில் லாட்ரி சீட்டினுடைய கொள்ளை பணத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஊழலற்ற ஆட்சி கொடுக்குறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்புறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் இழிச்சவயரில். உங்கள் ரசிகர்கள் வேணால் நம்பலாம். உங்களுடைய ஸ்டாண்டிங் உருப்படியாக இருக்கா? உங்களுடைய வரலாறு உருப்படியாக இருக்கா? இப்போ நீங்கள் சொல்ல வருது உங்கள் ரசிகர்கள் கூட்டம் சினிமாவில் உங்களை நம்பலாம், ஆனால் அதை தாண்டி பொதுமக்கள் பொதுவாக்காளர்கள் நம்புவாங்களான்னு ஒரு கேள்வி எழுப்புறீங்க. ரசிகர் கூட்டம் இவராக உருவாக்குனதானங்க, பணம் கொடுத்து உருவாக்குனதானே அது ரசிகர் கூட்டம். அந்த ரசிகர் கூட்டம் ஆமாம், அப்புறம் என்ன? அந்த ரசிகர் கூட்டத்திலே நீங்கள் பணம் வாங்கி தானே இப்போ பதவி பொறுப்பே போடுறீங்க. உங்கள்கிட்ட 7-8 லட்சம் பேர் ரசிகர்கள் இருக்கான்னு சொல்கிறீங்கல்ல, அந்த 8 லட்சம் பேர் ரசிகர்களுக்கு பணம் வாங்கிட்டு பதவி போடுறீங்க. இந்த இது வந்து எல்லா கட்சியிலையும் இருக்குது இந்த குற்றச்சாட்டு. இது வந்து தலைமைக்கு தெரியாமல் கூட நடக்கலாம் இல்லையா? இதை வந்து அவருக்கு மேலே நம்ம வைக்கக்கூடாது இல்லை? தலைமைக்கு தெரியாமல் எடுத்த நடவடிக்கை என்ன? சரி கேட்டாங்கல்ல, யூடியூப்பில் வந்து வீடியோவில் வந்து எலக்ட்ரானிக் மீடியாவில் வந்து குற்றச்சாட்டு சொன்னாங்க. இந்த குற்றச்சாட்டு சொன்னவங்களை கூப்பிட்டு நேரடியாக விஜய் பேசியிருக்காரா? இது வரைக்கும் பேசியிருக்காராங்க? ஏன் குற்றச்சாட்டு சொன்னேன்? யார் மேலே யார் அவங்கள்ட்ட பணம் வாங்கினது இது வரைக்கும் கேட்டிருக்காரா? உன் கட்சியிலேயே நீ உன்னால் கேட்க முடியலையே, நீ எப்படி வந்து நாட்டை கேட்க போகிற? உன் கட்சியில் நடக்கிறதே உன் பொதுச்செயலாளரே கேட்க முடியலையே உனக்கு, நீ எப்படி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை கேட்ப? உனக்குன்னு என்ன பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குது? நீ ஐஏஎஸ் ஆஃபீஸரை எப்படி ஹேண்டில் பண்ணுவ? இது சரியில்லை, இப்படி தான் செய்யணும் சொல்லக்கூடிய வல்லமை உன்கிட்ட இருக்கா? 4 பேர் எழுதி கொடுக்குறது தானே பேசுகிறீங்க வசன நடையில். அதுவும் யாரோ தப்பாக கோட்டை வேறு தப்பாக சொல்லிட்டார் போல தெரியுது. வேற ஆள் கோட்டை வந்து இன்னொருத்தர் பேரை சொல்லிட்டார் போல தெரியுது. அப்போ அது கூட தப்பாக எழுதி கொடுக்குறேன், அதை கூட வெரிஃபை பண்ண உன்னால் முடியலையே. அப்போ எவனோ எழுதி கொடுக்குறது கூட வெரிஃபை பண்ணுறது கூட உன்னால் முடியலை அப்படின்னா நீ வந்து கதாநாயகன் எல்லாமே வசனம் எழுதுறதுக்கு ஒருத்தன், பாட்டு எழுதுறதுக்கு ஒருத்தன், மியூசிக் போடுறது ஒருத்தன், கேமரா எடுக்கிற ஒருத்தன், செக்யூரிட்டி ஒருத்தன், நீ வந்து நடிச்சுட்டு போவியா சினிமாவில்? அரசியல் என்ன நடிப்பாது? தமிழ்நாட்டு மக்கள் அந்தளவுக்கு இளைஞர்களும் இவங்களும் முட்டாளா? சரி, ஜாக்டோ ஜியோவுக்கு எங்கள் தீர்வு சொல்லுங்கள் பார்ப்போம். ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வர்றதுக்கு முடியலை, திமுகவால் முடியலை. நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ஸ்கீமை எப்படி கொண்டாடுவீங்கன்னு. நீங்கள் வந்து விஜய் வந்து பிஜேபியால் வந்து சிறுபான்மை மக்களது வாக்குகளை பிரிப்பதற்கு, திமுகவில் வந்து பிரிப்பதற்கு இறக்கி விடப்பட்ட ஒரு நபர், இளைஞர்கள் வாக்குகளை பிரிப்பதற்கு இறக்கி விடப்பட்ட ஒரு நபர். இப்படி தான் இவருடைய ஆக்டிவிட்டி தெரியுது. நான் கூட சரி விஜய்க்கு வந்து உண்மையிலேயே அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது, அப்போ தன்னைத்தானே தகவமைத்து கொண்டு தான் வருவார் என்று நினைத்தேன். ஒரு 10 ஆண்டு காலத்தில் தன்னைத்தானே தகவமைத்து கொண்டு அரசியலை பற்றி புரிந்து கொண்டு அரசியல் உணர்வுள்ள படங்களை எடுத்து, நீ கடைசியாக நேற்று வரைக்கும் போதைப்பொருள் படம் எடுப்ப, கடைசியாக ஜனநாயகன் ஒரு படம் எடுத்து உடனே எம்ஜிஆர் மாதிரி ஹீரோ ஆயிடுவியா? நீ என்னங்க அது? சாட்டை எடுத்துட்டா நீ நான் ஆணையிட்டாலும் சாட்டை எடுத்துட்டா எம்ஜிஆர் ஆயிட முடியுமா? எம்ஜிஆருடைய குணத்தில் ஒரு குணம் வருமா? அட்லீஸ்ட் விஜயகாந்துக்கு வீட்டுக்கு வர்றவங்களாம் பசியாறணுன்ற எண்ணம் இருந்தது, பசியாற்றினார், எத்தனையோ பேருக்கு உதவி செய்தார் விஜயகாந்த். அதனால தான் விஜயகாந்த் 10% வாக்கு எடுத்தார். நீ உனக்காக செத்தவனே நீ போய் பார்க்கலையே? நீ உனக்காக மாநாட்டில் விழுந்து செத்தவனே நீ பார்க்கலையே? 3 நாள் ஆச்சே, போட்டாக்கு தானே படம் போட்டு அஞ்சலி செலுத்துகிற 3 நாள் கழிச்சு. உனக்கும் தொண்டர்களுக்கும் என்ன கனெக்ஷனு? நீ தொண்டர் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கியா? உன்னுடைய ரசிகர்கள் வீட்டு சாவுக்கு போயிருக்கியா? உன்னுடைய ரசிகர்கள் வீட்டு நல்லது கெட்டதுக்கு போயிருக்கியா? நீ போன ஆடியோ ஃபங்க்ஷன் உன் படத்தினுடைய ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு தவிர வேறு எதுக்கு போயிருக்கீங்க? நீ எப்படி வந்து நாட்டுக்கு ஒன்றே மிகப்பெரிய திட்டங்களை கொடுத்துருவ நீ ஒரு நடிகராக இருந்து? ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.